தாத்தா கவனிச்சிங்களா? போன வீடியோவில் ஆர்வத்தில் விஷ் பண்ணவே இல்லை தாத்தா. நாங்களும் விஷ் பண்ணல, நீங்கள் வந்த சந்தோஷத்தில் நீங்களும் எங்களை பார்த்த உடனே விஷ் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க தாத்தா. இப்போ அந்த நிலைமை ஏற்க பண்ணக்கூடாது. அதனால் கவனத்தோடு நாம் ஒருவரை வணங்கிக் கொள்வோம். வணக்கம் தாத்தா. வணக்கம் குழந்தைகளே. தாத்தா, இந்த சாலமோன் கிராண்டி ஒருத்தர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கிராண்டியா தாத்தாவா? நானும் தாத்தா தானே. அவர் இல்லை தாத்தா, உங்களை சொல்ல தாத்தா. அவர் அந்த சாலமோன் ராஜா மிகவும் ஞானம் உள்ளவர் என்று உலகம் போட்டுகிறது. ஆமாவா தாத்தா? ஆமாம் தாத்தாங்களே, அவருக்கு மிகவும் ஞானம் அதிகம். யாரை சொல்கிறீங்கோ? சாலமோன் தாத்தா. நாங்கள் அவரு சாலமோன் கிராண்டி தான் சொல்கிறோம். சாலமோன் தாத்தாவை பட்டிமன்றத்தில் வர அவரை பற்றி கேட்கல தாத்தா. சாலமோன் அரசர் ஞானின்றாங்களே, அவரை பற்றி கேட்கிறோம். அவருக்கு உண்மையிலேயே அதிக ஞானம் இருக்கிறது தாத்தா. சொல்லுங்களே, அவரை ஞானத்தை பற்றி உலகமே அதிகம். நாங்கள் அறிய மாட்டோமே தாத்தா, அறியலையே. நீங்கள் ஏதாவது ஒரு உதாரணம், ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லுங்கள். அவருடைய ஞானத்தை பற்றி ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களே தாத்தா. இல்லை, சம்பவத்தை சொல்லுங்கள் தாத்தா. அப்படியா? சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு 2 பெண்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், இருப்பது ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தையை 2 தாய்மார்களும், இது என்னுடைய குழந்தை, ஏய் போடி ஏன் குழந்தைடி, ஏய் போடி ஏன் குழந்தைடி, 2 பேருக்கும் வாக்குவாதம், சண்டை. 2 பேருக்கும் தலையில் முடி இருக்கிறது. நல்ல வேலைக்கு அவர்கள் முடியை பிடித்து கொண்டு சண்டை போடவில்லை. இருந்தாலும் போராட்டம். அந்த போராட்டம் கடைசியில் நீதிமன்றத்திற்கு சென்றது. சாலமோன் அரசர்கிட்ட சென்றார்கள். அது அவர்களுக்கு நீதி சொல்ல வேண்டும். அந்த குழந்தை உண்மையிலே யாருக்கு என்று அவர் தீர்ப்பு கூற வேண்டும். அந்த குழந்தையை ஒப்படைக்க வேண்டும். அது அவருடைய பொறுப்பு. என்ன செய்தால் தெரியுமா? அந்த இருவரையும் அழைத்து விசாரணை செய்தார். அவர்கள் என்னுடைய குழந்தை அது, அவள் இல்லை என்னுடைய குழந்தை. சரி சரி சரி, அது யாருடைய குழந்தை என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஓகே, வழக்கு இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிறகு நீதி கூறுவேன், அமைதியாக இருங்கள் என்று சொன்னார். அப்புறம் எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் அரசர் ஏதோ சில ஏற்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு, ஓகே, ஆஃப்டர் இன்டர்வெல் இடைவேளைக்கு பிறகு எல்லோரும் கூடினார்கள். அப்பொழுது யார் சாலமோன் ராஜா என்ன, எல்லோரும் அமர்ந்தார்கள், ஆசனத்திலே அமர்ந்தார்கள். மக்கள் அனைவரும் வந்து, ராஜா இப்போது தீர்ப்பு சொல்லப் போகிறார், என்ன தீர்ப்பு சொல்கிறார் என்று எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். உலகத்திலே உள்ள அத்தனை ராஜாக்களும் அத்தனை மக்களும் இந்த விசாரணைக்கு, இந்த பிரச்சனைக்கு சாலமோன் ராஜா நீதி சொல்லப் போகிறார், என்ன சொல்லப் போகிறார் என்று உலகமே காத்து கொண்டிருந்தது. சில வினாடிகளிலேயே அவர் தீர்ப்பை கூறிவிட்டார். என்ன கூறினார் என்றால், அந்த தாய்மார்கிட்ட இந்த குழந்தையை வாங்கி அவர் ஒரு காவலாளியை அழைத்தார். அழைத்து இந்த குழந்தையை 2ஆக வெட்டி இருவரிடம் பாதி பாதி கொடுத்து விடு என்று கூறினார். அரசன் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த ஒரு பெண் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தாள்.
இன்னொரு பெண் துடித்து கொண்டிருந்தாள். பிறகு இந்த குழந்தையை இரண்டாக வெட்டி 2 பேரிடமே கொடுங்கள் என்று அந்த காவலாளியிடம் சொன்னார். அந்த காவலாளியோ அந்த குழந்தையை ஒரு கையில் கத்தியை ஒரு கையிலும் எடுத்து ஒரே வெட்டுக்கு போறாரு. ராஜா, அரசா, ராஜா, என் குழந்தைய வெட்டாத ராஜா, என் குழந்தைய வெட்டாத ராஜா, வேண்டுமென்றால் அந்த குழந்தைய அவரிடமே கொடுத்து விடு ராஜா என்று துடித்தாள் ஒரு பெண்மணி. இன்னொரு பெண்ணை என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருந்தாள். உடனே அரசன் காவலை நோக்கி வெட்டாதே, நிறுத்து என்று சொல்லிவிட்டு இந்த குழந்தையை அவளிடம் கொடு என்றாள். என்ன நடந்தது தெரியுமா? தன் உண்மையான குழந்தை வெட்டப்படுகிறானே, நான் பெற்ற செல்வம் சாகப் போகிறானே, அப்படி என்று துடித்து அந்த பெண்மணி அந்த குழந்தை வேண்டுமென்றால் அவளுக்கே கொடுத்து விடு ராஜா, என் குழந்தையை வெட்டாதீர்கள் ராஜா, ராஜா என்று துடித்தாள். அரசன் அந்த குழந்தையை அவளிடம், நீதான் உண்மையான தாய், துடிக்கிறது உன்னை துடிக்கிறாள், அவளோ வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறாள் சொல்லிவிட்டு அந்த குழந்தையை தன் சொந்த தாயிடம் கொடுத்தாள். பார்த்தீர்களா அந்த அரசனின், சாலமோன் அரசனின் ஞானத்தை பார்த்தீர்களா? விசாரணை நடந்த பிறகு இடைவேளை பிறகு நீதி பிறகு சொல்லப்படும் என்று சொல்லிவிட்டு அந்த காவலாளியை ஒரு அழைத்து இந்த குழந்தையை வெட்டு என்று நான் சொல்லுகிறேன், நீ அந்த குழந்தையை வெட்டுவதை போல் அவளை நடி, ஆனால் வெட்டிவிடாதே என்று கூறிவிட்டு நீதி சொல்லிவிட்டு அப்புறம் நீதி விசாரணை நடந்தது. பாருங்கள் செல்வங்களே, அவர் ஞானம் நிறைந்தவர் என்பதற்கு ஒரு உதாரணமே, ஒரு சம்பவமே போதும். தாத்தா, என்ன தாத்தா, உண்மையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சி நடப்பதை போல நீங்கள் சொன்னீங்களே, அந்த பெண்ணை கொஞ்சம் இருந்தாலையும் நீங்கள் அதிகமாக அழுந்து நடிச்சிட்டீங்களே, நீங்கள் நடிப்பதற்கு சிவாஜி கணேசன் உங்களிடம் தான் கடன் வாங்கினாரோ? அப்படி இல்லை சொல்லுங்களே, அப்படி இல்லை. அவன் யாரிடமும் களை வாங்கவில்லை என்று நினைக்கிற சிவாஜி கணேசன். ஓகே, இருக்கலாம். புட்டு பார்த்தால் தான் அத்தி பழத்தின் நிலைமை தெரியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். பார்ப்பதற்கு அத்திப்பழம் அழகாக தெரியும், பார்ப்பதற்கு கல்லறை அழகாக தெரியும். நோண்டி பார்த்தால் தான் நறுமணம் துர்மணமா நறுமணமா என்று தெரியும். ஆனால் பார்ப்பதற்கு கல்லறை அழகாக இருக்கிறது. போதும் தாத்தா, போதும் தாத்தா. அந்த சாலமோன் ராஜாவிட நீங்களே பெட்டர் தெரிஞ்சு நீங்களே அரசனாக ஆகலாமே. நோ, ஓகே, நீங்கள் ஆவேசத்தில் பேசுகிறீர்கள். ஓகே சொல்லுங்கள், அடுத்த வீடியோவுக்கு போகலாமா? 8 மணி 36 38 செகண்ட் ஆச்சு, முடிக்கிறேன்.